பிரைஸ் தி லார்ட். நான் திரும்பவும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேத பாடம், இயேசு கிறிஸ்து ஒரு சில பேரை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள உயர்த்தி பேசி இருக்கிறார். அது உண்மை, அது பைபிளில் இருக்குது. அதை நாங்கள் புதிய பாடலில் வாசிக்கணும், காஸ்பலில் வாசிக்கணும். ஸோ அப்படியான இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி அவங்கள நல்ல வார்த்தைகளை சொல்லி மற்றாக்களுக்கு இவங்களாம் உதாரணம் என்று சொன்ன அந்த நபர்களை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம், அந்த கேரக்டர்ஸ் புதிய பாட்டில். ஸோ முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தி பேசின மனிதன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் போல நிகரான ஒரு ப்ரீச்சரோ ஒரு ப்ராஃபெட்டோ இல்லை. இது என்று நான் வாய்ச்சி கொண்டது. பட் இயேசு கிறிஸ்து தண்டை வாயால் சொன்னது. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் உங்களோட ஃபேவரட் ப்ராஃபெட் யார், தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் நீங்கள் சிலோட மோசி அண்டிவீங்கள், எலியா அண்டிவீங்கள். பட் தென் யாருக்கு கூட தெரியும் பைபிளை பற்றி? ஹூ நோஸ் த பைபிள் த பெஸ்ட்? ஆஃப்கோர்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து யாரை பற்றி சொன்னார், இயேசு கிறிஸ்து எதை பற்றி பேசினார், அதுதான் சரியான பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு பிடிச்ச ஒரு தீர்க்கதரிசி, பிடிச்சான்னு சொல்கிற விட அவர் இந்த தீர்க்கதரிசி தான் பெஸ்ட்ன்னு சொன்னது வந்து, கேன் இமேஜின், இட்ஸ் ஜோன் த பேப்டிஸ்ட். பட் இன்னொன்று நாங்கள் நோட் பண்ணுவோம்னு சொன்னோம், ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் திங், ஹீ நெவர் பெர்ஃபார்ம்ட் மிரக்கிள். Not a single miracle performed by him. இன்றைக்கு நாங்கள் நிறைய இடங்களை பார்க்குறோம், மிரக்கிள் ஒண்டர்ஸ். ஏதாவது ஒண்டர் செய்தால், மிரக்கிள் செய்தால் இஸ் அ ப்ராஃபெட். இப்போ where does it say in the Bible? இயேசு கிறிஸ்து சொன்ன பெஸ்ட்டான உண்மையான தரமான தீர்க்கதரிசின்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசியும் ஒன்றும் செய்யலை. ஸோ what is the proof? என்ன அது எங்களுக்கு சொல்லுது? வரங்கள், வல்லமைகள், இந்த பெரிய பெரிய அதிசயங்கள், இது எங்களை ஹெவனுக்கு கொண்டு போகாது. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அம்ஷோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் எங்களோட மெயின் கோல் அது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ டிசர்ட் பை த மெயின் மீல். சாப்பாடு, மெயின் சாப்பாடு இருக்கும், சைடில் ஊறுகாயோ அப்பளமோ மோர் மிளகாயோ கரையில் இருக்கும். அது மாதிரி தான் இது. ஆனால் இன்றைக்கு மாறி ஆக்கள் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை பெருசாக உயர்த்தி மெயின் சப்ஜெக்டை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் யோவான் ஸ்நானகன் தான் சிறந்த இறைவாக்கினன். இந்த யோவான் ஒரு மிரக்கலும் செய்யலை. இந்த யோவான் இந்த உலகத்தில் வந்தது ஒரே ஒரு நோக்கம், ஒன் மிஷன், டு ப்ரிப்பேர் த வே ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னொரு ஃபேக்டர் நான் சொல்கிறேன், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துனுடைய மைத்துனன், மச்சான் ரெண்டு இலகுவான தமிழில் சொல்லப்போன கசன். இயேசு கிறிஸ்துனுடைய கிட்டத்தட்ட 6 மாத வித்தியாசம் 2 பேருக்கும் இடையில். அடுத்தது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், there's a similarity between Jesus and John the Baptist in regards to their birth. அவங்களுடைய பிறப்பில் 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்குது, ரைட்? யோவான் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது, அவர்கிட்ட பர்த்டே, பிறப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய பிறக்கிறதை பற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அடுத்தது யோவான் ஸ்நானகன் உள்ள அடுத்த மேபி இயேசு கிறிஸ்துக்கு பிடிச்ச கேரக்டர், நீங்களும் வாசிக்கலாம், uncompromised messages of sermon. நிறைய மெசேஜஸ் வருது காம்ப்ரமைஸ். இப்போ ஒரு சர்ச்சுக்கு எங்களை கூப்பிட்டா, ஒரு பர்டிகுலர் பாஸ்டர் ஒரு டினாமினேஷனுக்கு கூப்பிட்டா, அந்த டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெசேஜை கொஞ்சம் பெண்ட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற கொடுக்குறது. ஸோ அதைத்தான் சொல்கிறது காம்ப்ரமைசிங், கொஞ்சம் வளைச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது. பட் திஸ் வாசன்ட் த கேஸ் வித் ஜான் த பேப்டிஸ்ட். He didn't want to compromise. He never compromised. Guess what? அதால தான் அவனோட தலை போச்சுது. பிகாஸ் ஒரு பாவத்தை துணிஞ்சு சொன்னதுனால, ஒரு மனுஷன் செய்த பிள்ளையான பாவத்தை சொன்னதுனால அவன் இறந்தான். மற்றது
he didn't seek for luxurious life. Luxury life தெரியும் தானே. இன்றைக்கு பாசம் மேற்கொண்டு சொன்னால் நல்ல எக்ஸ்பென்சிவ் காரில் வரணும், காசு இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பணம் இருக்கணும், அப்போ தான் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு நாங்கள் மேட்டாக்களை சொல்லலாம். இட்ஸ் நாட் த கேஸ் வித் ஜான் த பேப்டிஸ்ட். He never seek for comfort. ஒரு பணத்தையோ வசதியோ பதவியோ தேடி அவன் போயில. காட்டுக்குள்ள இருந்து வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் சாப்பிட்டு கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக அரசு சமீபித்திருக்கிறது. அடுத்தது அவனோட பிரசங்கம், ஹார்ட் டீச்சிங், மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட், பரலோக அரசு சமீபித்திருக்கிறது. யார் அவனுக்கு முன்னால் இருந்தாலும் பயப்படாமல் அவன் சத்தியத்தை சரியா சொன்னான். அடுத்தது he loved the Lord. தேவனை 100% முழு இருதயத்தோடு நேசித்த ஒரு மனிதன், ஒரு இறைவாக்கினன் என்று சொல்லலாம். அவனோட லைஃப் பீரியட் சரியான ஷார்ட், பட் த இம்பேக்ட் வாஸ் வெரி லாங். இட் லாஸ்டட் வெரி லாங். இன்றைக்கு நான் இதை குறித்து ப்ரீச் பண்ணுற அளவுக்கு யோவான்ட வாழ்க்கை அப்படி இருந்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இட் வாஸ் லைக் அ பேர்னிங் லைட் ஃபார் கோட். அப்போ யோவாண்ட சுருக்கமாக நான் சொன்னேன், யோவாண்ட லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட பிறப்பு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டது, அவனோட மெசேஜ் 100% அன்காம்ப்ரமைஸ்ட், அவனோட வாழ்க்கை தூய்மையாக இருந்தது. he was pure, he had a pure life, he had a holy life on this earth. ஒரு விதமாக எல்லா ஆசைகளையும் திறந்து, ஈவன் பண ஆசையை கூட திறந்து அவன் ஒரு தண்ணியை வெறுத்து தியாகம் செய்த ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன். இன்ஃபேக்ட் he was the last prophet. அவன் தான் கடைசி தீர்க்கதரிசி. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் யோவான் சாணன் கடைசி தீர்க்கதரிசி. சில பேர் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தான் லாஸ்ட் ப்ராஃபெட். ஐ டோன்ட் பிலீவ் தட். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி இல்லை. இது சரியாக கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கல. சம் பீப்புள் சே ஓ இஸ் அ ப்ராஃபெட். he is not a prophet. he is God, almighty God. அவர் almighty God-ஆக இந்த உலகத்தில் வந்த நேரம் he prophesied. அதான் வித்தியாசம். எனிவே நம்ம முதலாவது பார்ப்போம். லூக்கா அவனோட பேர்த்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். லூக்கா 1 அதிகாரம், Luke chapter 1 verse 13. லூக்கா 1:13 நீங்கள் கவனிச்சுக்கணும்னு சொன்னால், அந்த தூதனோ அவனை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது, உனது மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு மகனை பெறுவாள். நீ அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அவன் உனக்கு மகிழ்ச்சியும் மனக்களிப்புமாக இருப்பான். See, the name was given already. யோவான் ஸ்நானகனுக்கு யோவான் என்று பெயர் வைக்க சொல்லி ஏற்கனவே தேவனால் அறிவிக்கப்பட்டாச்சு. அவனோட ப்ரிடிக்ஷன், அவனோட his birth prediction was already happened. அது நடந்திருக்கு. ஸோ பிரியமான சகோதரிகள், நாங்கள் பைபிளில் வாசிக்கையில் நாங்கள் கவனமாக இருக்கணும். சில கரெக்டர்ஸ் இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தி பேசின கரெக்டர்ஸை நாங்கள் பார்க்கல. அவங்களோட வாழ்க்கை வந்து ஸ்பெக்டாக்குலர், ஆல்மோஸ்ட் லைக் பர்ஃபெக்ட். அவங்கள ஒரு பிள்ளையும் பிடிக்க இல்லாத மாதிரியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. ஸோ ஏன் இதை நான் இந்த வசனத்தை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், he was a special person. தேவனால் ஸ்பெஷலாக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை சரி செய்கிறதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அடுத்தது அவனோட மினிஸ்ட்ரி எப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி. நீங்கள் தச்சர நாளைக்கு ஒரு சர்ச்சை திறந்தாலோ ஒரு மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாலோ முதல் பிரசங்கம் என்ன செய்வீங்க? முதலாவது பிரசங்கத்தை எப்படி சொல்லுவீங்க? ஸோ வாட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சர்மன்? Please come to God, give to God. God will bless you. Give to others. Give to me. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாங்க, எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாமே சரி, நீங்கள் இஷ்டம் போல வாழலாம். இட்ஸ் ஓகே, ஆண்டவர் அன்புல. இதை பற்றி அவன் பிரசங்கிக்கல. அவனை முதலாவது பிரசங்கத்தை பாருங்கள். அண்ணாக்களில் யோவான் சாணகம் 1 Matthew 3 verse 1. அண்ணாக்களில் ஸ்நானக யோவான் யூதேயாவின் பாலைவனத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினான். அவன் மனம் திரும்புங்கள், பரலோக அரசு சமீபித்துள்ளது என்றான்.
ஸோ ரெண்டு மெசேஜ். ஒன்று, யூ ஹாவ் டு டேர்ன் ஃப்ரம் யுவர் ஈவில் வைஸ். தென் சோட் த செகண்ட் ஒன் இஸ் யூ ஷுட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய அரசை நீங்கள் தேடணும். இதுதான் அவனோட மெசேஜ். வெரி சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஒன், you need to turn away from your evil ways. அடுத்தது, seek the kingdom of God. ஒரு காலம் அவன் சொல்லல, தயவு செய்து தொடர்ந்து வாங்க, அடுத்த மீட்டிங் வாங்கன்னு. இன்றைக்கு சர்ச்சஸ் எவ்வளவு தள்ளி போயிருக்குன்னு பாருங்க. இந்த மெசேஜை வச்சு நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணக்க நான் மெடிடேட் பண்ணி ஈவன் எங்களுடைய சர்ச்சஸ் கூட நாங்கள் சரி செய்து கொள்ளணும். எங்களுடைய சர்ச்சஸில் நாங்கள் இதில் பிரசங்கம் செய்யணும். பட் நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், எங்களுடைய சர்ச்சஸ் நாங்கள் பிரசங்கம் செய்கிற பிரசங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். மற்ற ஊழியக்காரோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் அப்படி செய்கிறார், நானும் அப்படி செய்யணும் ஒரு மைண்ட் வேறு. பட் வேதம் என்ன சொல்லுது? இன்னும் பாசர் மேர் வருவாங்க, பாசர் மேர் செத்து போவாங்க, விசுவாசிகள் வருவாங்க, விசுவாசிகள் நாளைக்கு இல்லாமல் போவாங்க, சபை வரும், சபை இல்லாமல் போகும். பட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸ்டில் தேர். அதால தான் அதில் ரிலை பண்ணியிருக்கணும். அப்போ முதல் பிரசங்கம், லுக், யூ நீட் டு ரிப்பென்ட். ஸோ சர்ச்சில் இருக்க வேண்டிய மெசேஜ் இது. ஓகே, த மெசேஜ் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். சேம் சர்மனை கொடுத்தா ஆக்களுக்கு போரிங்காகி கொட்டாய் விட்டு நித்திர கொண்டு சர்ச்சுக்கு அடுத்த முறை வர மாட்டான். இட் ஹேஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். அது உண்டு. அடுத்தது, ஆல்சோ எவ்ரி சிங்கிள் சர்மன் ஷுட் இன்க்ளூட் திஸ் ரிப்பென்டன்ஸ் ஓ டச் ஆஃப் இட். அதில் தொட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும் எந்த மெசேஜ் எடுத்தாலும். பிகாஸ் தட் இஸ் எசன்ஸ், தட்ஸ் a pillar of Christian teaching. அப்போ சவர்ணை சாரி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்யக்கல அவன் சொன்னது முதலாவது, ரிப்பென்ட், மனம் திரும்புங்க, பரலோக அரசு சமீபித்திருக்கிறது. அப்போ அதால் அவனோட பிரசங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நிச்சயமாகவே அப்படியான பிரசங்கங்களை செய்கிறது அவசியம். ஸோ இது யோவான் சார்ந்த அடுத்த இது. நீங்கள் இதை மார்க் 1 அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பாலைவனத்திலே ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்கிற குரலை நீங்கள் கேட்பீங்க இருக்கிறதில்ல. அடுத்தது யோவான் 1 அதிகாரம், ஜான் சாப்டர் 1. அவனோட லைஃப் எப்படி இருந்து லைஃப்? ஓகே, ப்ரீச் பண்ணுற நேரம் ப்ரீச் பண்ணிட்டு மிச்ச நாளில் அவன் எப்படி ஓகே இட்ஸ் ஓகே, இந்த ப்ரீச்சிங் முடிஞ்சது, நான் செய்ய வேண்டிய கடமைகள் முடிஞ்சது, ஸோ அதால் நான் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்தானா அல்லது உண்மையாக வாழ்ந்தானா? ஓகே, யோவான் 1:19, John chapter 1:19. எருசலேமை சேர்ந்த யூதர்கள் யோவான் யார் என்று விசாரித்து அறியும்படி. Everybody was thinking, who is this person screaming, shouting? He looked like a mad person. நினைக்கிறேன் யோவான்ட அப்பியரன்ஸ் வந்து ஒரு மேடான ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. மதக்குருக்களையும் லேவியரையும் அவனோட இதில் அனுப்பினார்கள். அப்பொழுது அவன் கொடுத்த சாட்சியம் இதுவே, நான் மேசியா அல்ல என்று ஒளிவு மறைவின்றி அறிக்கையிட்டான். அவன் தவறாமல் அப்படியே அறிக்கை செஞ்சான். He was telling people every day, I am not Messiah. I am not Messiah. ஒரு நாள் கூட அவன் யோசிக்கல, ஓகே ஆக்கள் நிற்கிறாங்க போல இருக்கு, நான் somebody நிற்கிறாங்க போல இருக்கு, let's just say yes, I'm from heaven or something. ஒரு புகழை எடுக்கிறது. I love this passage. It said, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தவறாமல் சலிக்காமல் ஒவ்வொரு நாளும் சொன்னான். அவன் தவறாமல் அப்படியே அறிக்கை செய்தான். I am not the Messiah. அப்பொழுது அவர்கள் அவனிடம், அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்றார்கள். அதற்கு அவன், நான் எலியாவும் அல்ல என்றான். தொடர்ந்து அவர்கள், நீர் வர வேண்டிய இறைவாக்கினா என்று கேட்டார். அதற்கு அவன் இல்லை என்றான். உண்மையிலேயே யோவான் ப்ராஃபெட். அவங்க கேட்குறாங்க, are you prophet? He is saying no. What a humility. எனக்கே இது சரியான ஷோக்கிங்காக இருக்குது. நானே இதில் இவ்வளோ வசனங்களை, இவ்வளோ வார்த்தை, இவ்வளோ சத்தியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. One line teach us so many things about our state of mind. எங்களுடைய மைண்டில் இன்றைக்கு கர்வங்களும் பெருமையிலும் என்ன ஒரு ஆள் பாசரோ அல்லது ஒரு ப்ராஃபிட்டோ ஒன்று கூப்பிட்ட உடனே சரி அவர் எனக்கு பிடிக்கல பறந்துடுவார். But look at him. He was a prophet
But he didn't even know he was a prophet. Oh my, this is brilliant. Idan classic example. This is the classic perfect example for this era, for these ministers and preachers. இது யாராவது இந்த வீடியோ யாராவது ப்ரீச் பண்ணுறாக்குள்ள பாசஸ் மேரோ சபை நடத்துறதுல கேட்டால் ப்ளீஸ் கம் அண்ட் ஆர்கியூ வித் மீ. யூ கான். ஹீ சேஸ் அவங்க தொடர்ந்தும் நீர் வர வேண்டி இரவாக்கன்னு கேட்டு அதுக்கு அவன் இல்லைன்றான். ஸோ வாட் டஸ் ஹி கால் ஹிம்செல்ஃப்? அவன் தன்னை எப்படி கூப்பிடுறான்? இறுதியாக அவர் நீ யார் எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் போய் சொல்லும்படி நீர் ஒரு பதிலை சொல்லும், நீர் உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யோவான் அதற்கு இறைவாக்கினன் ஏசாயா கூறிய இருந்த வார்த்தையின் மூலம், நான் தொடர்ந்து வாசி 23 வசனம், கர்த்தருக்கு வழியை நீராக்குங்கள் நான் என்று பாலைவனத்தில் கூப்பிடுகிற சத்தம் நானே. ஐ ஆம் த வாய்ஸ் ஆஃப் காட். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நீங்கள் யார் இந்த சபைக்கு யார் நீங்கள்? ஐ ஆம் த வாய்ஸ் ஆஃப் காட். அந்தவுடைய சத்தம். இதை நாங்கள் உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆராதங்களை குறித்து கேட்கல, யார் நீங்கள் கேட்கல. யூ ஹேவ் டு சே தேர்ஸ் a meaning to it. You should say I'm the voice of God. They say, what do you mean by voice of God? Then you have to turn John chapter 1. யோவான் முதலாம் அதிகாரத்தை இது காட்டும். Look, best example. So he had a chance of elevate himself, lift himself to somebody. He didn't. And they were asking him every day, are you the Messiah? He kept on saying, without getting fed up, he was saying, no, I'm not Messiah. And in the end, they asking, are you a prophet? He was a prophet, but he didn't know. That is a beauty. அவன் தான் உண்மையான ப்ரொஃபெட், உண்மையான வரத்தை உடையவன், உண்மையான வல்லமை பெற்றவன், தீர்க்கதரிசியா இருக்கிறவன். தன்னை தீர்க்கதரிசி தெரியாம தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தை செய்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. He said no. What a beautiful attitude he had. Look, he said, I am the voice of God. ஸோ இந்த ஹியூமிலிட்டியை தயவு செய்து இந்த தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்வோம். யோவான் ஸ்நானன் இருந்த அந்த தாழ்மை. ஐ ஆம் ரியலி ஷாக்ட் when I read it. நான் தீர்க்கதரிசி என்று யாரும் வந்து கேட்டால் நான் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் தீர்க்கதரிசி என்று சொல்லியிருப்பேன். நான் yes, I'm a prophet. Because நான் போய் சொல்லலையே. But look at the humility. Because he didn't think of himself worthy or better than anybody. அதால தான் இயேசுக்கு சொன்னேன், I'm telling you, I know Jesus didn't give a reason, but I'm telling you, this is the reason. Because Jesus loved, he loved everybody. He loved so much. He loved the people who shows humility so much. And he warned, rebuked the people who had pride. அது witness. அடுத்தது again, இன்னொருத்தில் நான் யோவான் ஆட்டிடியூடை நான் காட்ட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். John chapter 3 verse 30. யோவான் சொல்லுறான், look, this is his statement. அவரோ மேன்மேலும் மேன்மை நிலையை அடைய வேண்டும், நானோ படிப்படியாக தாழ்மை நிலையை அடைய வேண்டும். Look at this statement. I am really shocked. This man was praised by Jesus. This is Jesus, the Son of God. Not like someone who walked past on the road and, Jesus, oh, this fellow. This person was special. And this particular person has the best humility. I don't think you can compare. இதை நீங்கள் ஒரு இடத்திலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஒருவரோட I think this is the best humility. அவன் சொல்கிறான், அவரோ மேன்மேலும் மேன்மை நிலையை அடைய வேண்டும், நானும் படிப்படியாக தாழ்மையை அடைய வேண்டும். எனக்கு பழைய டிரான்ஸ்லேஷன் பிடிச்சிருக்குது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். It's like I want Jesus to be popular, but I want to become unpopular. நான் ஃபேமஸ் ஆகாமல் அப்படியே ஃபேமஸ் இல்லாமல் அழிஞ்சு கொண்டு போகணும், குறைஞ்சு கொண்டு போகணும். பட் ஜீசஸ் ஃபேமஸ் ஆகணும். இன்றைக்கு நாங்கள் மினிஸ்ட்ரி செய்கிறோம். நீங்களும் நானும் எங்களை நாங்கள் உயர்த்தாதபடி இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை நாங்கள் சொல்லலாமா? Are we qualified?
Are you okay? Are we happy to say this? ஆண்டவர் பெருகணும் இந்த வாழ்க்கையில், நான் சிறுகணும் பிரதர், எனக்கு தேவையில்லை. இன்னும் அவர் அந்த காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக, உங்களுக்கு தெரியுமா, நோபடி நீ கூட்டானே, ஒருவருக்கும் தெரிய யார் செய்தாண்டு. பட் he just stopped the humiliation of those people who are in the wedding. But nobody knew. ஒருவருக்கும் தெரிய யார் செய்தாண்டு. So Jesus saying that doesn't matter. As long as people are happy, I am happy. The same mindset யோவானுக்கு இருந்து, the same mindset உங்களுக்கும் எனக்கும், I'm including myself, உங்களுக்கும் எனக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ள இந்த ப்ரைட் இருக்குது, எனக்குள்ளே சில இருக்குது. இது ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி. யாராவது கொலஸ்ட்ரால் 0 கொலஸ்ட்ரால் இல்லை ஆக்களை காட்டுங்க இந்த உலகத்தில். We are human. Anybody praise about us, say something, just suddenly your head gets swollen. I am somebody. You may not say it. நான் சொல்ல மாட்டேன் வெளியில், நீங்களும் சொல்ல மாட்டீங்க, but inside. But that's what it's all about. The new covenant is all about internal life. So you're proud internally. That's enough for God to accuse you. Okay, so அவன் சொல்றான், I must decrease and Jesus must increase. அவர் பெருகணும். இந்த attitude எனக்கு உண்மையாகவே நல்லா பிடிச்சு கொண்டது ஜோன் த பேப்டிஸ்ட். I began to like this character more and more. My favorite prophet was somebody else, but இதை வாசிக்க எனக்கு இப்போ ஜோன் த பேப்டிஸ்ட் என் ஃபேவரட் ப்ராஃபெட் மாதிரி வருது. Because I've read this before, நான் இந்த கனதரம் வாசிச்சேன், but when you go through again, then you feel it, you realize. Okay, so we saw his birth, we read about his ministry, and now witness life, then his humility, அவருடைய மனத்தாழ்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல தான் மத்தேயு 11, இதான் எங்களோட மெயின் மெசேஜ். மத்தேயு 11, Matthew chapter 11 verse 9 to 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 9 to 11 வரைக்கும். இப்போ இயேசு சொல்கிறார், அப்படியானால் என்னத்தை பார்க்க அங்கே போனீர்கள்? இறைவாக்கினனையா? ஆம், இறைவாக்கினிலும் மேலானவனையே. Jesus put John in this category, which is even above prophet, the title of prophet. Was he a prophet? Jesus saying no. He is not even qualified to be prophet. He is something else. He is above prophet. Have you heard anybody saying that? Have you heard Jesus talked about anybody else like that? See how he's talking about John the Baptist. Why not? He praised him. Sometimes நாங்க சில பேர், you have to be careful. Maybe யோவானுக்கு அப்படி பெருமை வராது, சில பேரை போந்து உயர்த்தணும் பெருமை வரும். So you have to be careful. But occasionally Jesus spoke about few people. அதை குறித்து தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ chapter 11 verse 9, அப்படியா என்னத்தை பார்க்க போனீங்க? ஆம், இறைவாக்கினிலும் மேலானவனையே என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உமக்கு முன்பாக நான் எனக்கு தூதுவனை அனுப்புவேன், அவன் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று இவனை பற்றியே இது எழுதப்பட்டுள்ளது. நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி பிரைஸ் பண்ணி சொன்ன வசனம். உறுதியாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களிடம் பிறந்தவர்களுள் ஸ்நானக யோவானை விட பெரியவன் வேறு ஒருவனும் இல்லை. Jesus said, there's nobody bigger than John the Baptist. But then he is saying, ஆயினும் பரலோக அரசில் சிறியவனாயிருக்கிறவன் அவனை விட பிரியமான இருப்பான். இயேசு என்ன சொல்லுவாண்டா, this is earthly speaking, Jesus said, if we compare this to heaven, even John the Baptist is nothing, because there we don't know who's big and who's small, only Jesus knew. So அதை விடுங்க. இப்போ நான் கதைக்கிறது எங்களை கண்ணால் பார்க்குற இந்த உலகத்தில் வாழ்ந்த ப்ராஃபெட், பெஸ்ட் ப்ராஃபெட் John the Baptist. See how he talked about John the Baptist.
யுவானை பற்றி என்ன மாதிரி கதைக்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் இதை வாய்ச்சேன் இந்த செக்ஷன் பர்டிகுலர் இப்போ கடைசியாக வாய்ச்ச இந்த வேர்ஸை வாய்ச்ச இயேசுவே என்னை பற்றி நீர் என்ன சொல்லுவீர்? I mean there's nothing to talk about me. I feel shame. இதை வாய்ச்சேன் ரசிக்கப்பட்ட 35 வருஷத்துக்கு மேலே what can he talk about me? என்ன செய்திருக்கிறோம் நான் தேவனுக்காண்டி ரசிக்கப்பட்ட you know your life goes like blink of a second. உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி எனக்கு இப்போ ஹாஃப் செஞ்சுரி தாண்டிட்டு என்ற வயசு எனக்கு தெரியாத எப்படி அந்த வயசு போகணும். we need to do something for Jesus, for his kingdom's sake. அவருடைய அரசுக்கும் அவருக்கும் நாங்கள் ஏதாவது செய்யணும். இந்த பாரம் என்ற இதயத்தில் இப்போ வருது. ஐ நோ இட்ஸ் டூ லேட். நான் 18-19 வயசில் ரசிக்கப்பட போதுக்கு என் மைண்ட் I was saved. நான் ரசிக்கப்பட்டேன். பட் இந்த மைண்ட் wasn't really stable and I wasn't thinking about doing ministry. Yes, நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி என்று வெளிக்கிட்டேன் நான். பட் அது மினிஸ்ட்ரி என்ற மீனிங்கே தெரியாமல் மினிஸ்ட்ரி செய்தேன். எனிவே தேவனுக்காண்டி நான் செயல்படணும். வாட் கேன் இந்த பர்டிகுலர் பேசேஜை வாசிக்கல இது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். நீங்கள் வீட்டை தியானிங்க, தனியாக மெடிடேட் பண்ண, ப்ரே பண்ண. all you need to do is spend 3 minutes on the bed. Don't talk to anybody, not even your wife, not even your husband, your children. That time is for God. Spend 3-4 minutes lying down on the bed. Don't go to sleep. Just speak to your heart and say, Lord, இன்றைக்கு நீர் இந்த உலகத்தில் இருப்பினால் நானும் பின்பற்றணும். என்ன பற்றி நீ என்ன சொல்லு? Maybe nothing. Zero. Look at the words. Look at the words he used to talk about John the Baptist. யோவானை பற்றி கேட்குறக்க அவர் எப்படியான வார்த்தையில் யூஸ் பண்ணி. He said he's beyond. He's something. He's beyond. You call him prophet? No, he's not a prophet. He's something else. Prophets are lower than him. Okay. Matthew chapter 11 verse 2. He was in prison. 2 தரம் பிரிசனில் இருந்தான். ஓகே, இப்போ 2ஆம் தரம் பிரிசனில் போட்டு தென் they executed him. Matthew 11 verse 2 and 3 பாருங்க. மத்தேயு 11 அதே சாப்டரில் 2 and 3. யோவான் சிறையில் இருக்கையில் கிறிஸ்து செய்வதை கேள்விப்பட்டான். அப்போது அவன் தன் சீடரை அனுப்பி, வர வேண்டியவர் நீர்தானோ அல்லது வேறு ஒருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று அவரிடம் கேட்கும்படி சொன்னார். ஓகே, he was in prison. இன்றைக்கு நிறைய பேர் பிரிசனுக்கு போகிறாங்க, தாங்க செய்த குற்றத்துக்காண்டி போகிறாங்க. பட் யோவான் சாணகன் என்னத்துக்கு பிரிசனுக்கு போனான்? மற்றவர்களை பிள்ளையை காட்டி சொன்னதுக்கும் மற்றது சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்ததுக்கும். இதாகல வேறு ரீசனுக்கு இல்லை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வழிகிட்டது நிமித்தம் அவன் பிரிசனில் சஃபர் பண்ணான். பிரிசன் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கு பிரிசன் 5-star hotel மாதிரி. Actually that's why people don't even prefer to come out. It's better. Prison life is better nowadays. பில்லை பற்றி worry பண்ண தேவையில்லை. I heard இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடலாமா? I don't know. என்ன தெரியாது, சில பேர் சொல்கிறத நான் கேட்டேன். You can read books. So that's not prison, is it? The people who live outside, they're living in prison, right? Paying heavy taxes, suffering. So, இன்றைக்கு பார்க்குற prison இல்லை. So don't compare this prison to those days. அந்த காலத்தில் எலியோடும் பூச்சியலோடும், they didn't probably have the facilities, proper facilities. Same இடத்துல சாப்பிட்றது, same இடத்துல மூங்கல். Maybe they will be given a bucket of water. அந்த வாட்டரை குடிக்கும். Just can you imagine? நான் ஏன் இதில் டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால், டோன்ட் ஜஸ்ட் டேக் இட் சிம்பிளி he went to prison. அவன் பிரிசனுக்கு போன காரணம் தேவனை நேசித்தபடினால. அதனால் அவன் பிரிசனுக்கு போனான். Matthew chapter 14. Matthew 14ஆம் அதிகாரம். ஓகே, பிகாஸ் ஏரோதுன்ற வைஃப்
யோவானை பிடிக்கலைன்ற யோவான் அந்த அவங்களோட பாவத்தை பற்றி காய்ச்சபடினால she planned to kill him. Matthew chapter 14 verse 5. மத்தேயு 14 அதிகாரம் 5ஆம் வசனம். ஏரோது யோவானை கொலை செய்ய விரும்பினான், ஆயினும் மக்களுக்கு பயந்திருந்தான், ஏனெனில் மக்கள் அவனை இறைவாக்கன் என்று எண்ணினார்கள். ஏரோதும் பிறந்த அன்று ஏரோதியாளின் மகள் அவளுக்கு நடனமாடி ஏரோதை மிகவும் மகிழ்வித்தான். அதனால் அவன் தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ நான் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் எதை கேட்டாலும் அதை ஆணையிட்டு அவளுக்கு தருவதாக ஆணையிட்டு வாக்கு பண்ணினான். அவள் தனது தாயின் தூண்டுதலினால் ஸ்நானக யோவானின் தலை ஒரு தட்டில் வைத்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்டாள். அரசன் மிகவும் மனக்குழப்பம். He didn't like to do it, but he promised. ஆயினும் தனது ஆணையின் நிமித்தம் தனது விருந்தினர்களின் நிமித்தமும் அவன் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டான். அப்பொழுது சிறையில் வைத்து யோவானின் தலை வெட்டப்பட்டது. Imagine. This is the best prophet. He lost his head. இயேசு கிறிஸ்துவால புகழப்பட்ட தீர்க்கதரிசி அவனுடைய ஒரு தலை தட்டில் வைக்கப்பட்டு கொண்டு அப்பொழுது யோவானின் சீடர் அவனது 12ஆம் வசனம். யோவானுக்கு சீடர்கள் இருந்தால் அப்பொழுது யோவானின் சீடர் வந்து அவன் உடலை அடக்கம் பண்ணினார்கள். அதன் பின்பு அவர்கள் இயேசுவிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள். ஸோ கேன் இமேஜின் திஸ் மேன், திஸ் பர்சன் ஹூ லிவ்ட் இன் தி வில்டர்னஸ், பாலைவனத்திலிருந்து பிரசங்கம் செய்து தன் வாழ்க்கையை திறந்து பிரிசனுக்கெல்லாம் போய் பிரிசனில் போய் ரிலீஸ் பண்ணப்படையில் he was killed. He lost his life for God. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். இது நான் என்ன பற்றி கேட்குறேன், இதில் ஒரு 5% கூட நான் இல்லை யுவான் சாணனை போல. பட் நாங்கள் யுவான் சாணனை தான் வாழணும். எங்களோட லைஃப் இன்றைக்கு லக்ஸுரி லைஃபை நோக்கி போகுது. எங்களோட மைண்ட் we probably love money and எங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொல்ல வரையில்லை நான் வேலையை விட்டுட்டு ரோட்டில் வந்து நாங்கள் பிச்சை எடுக்கணும்னு நான் சொல்ல வரையில்லை. அட்லீஸ்ட் திங்க் அபவுட் ஜான் தி பேப்டிஸ்ட் அண்ட் strive to become like Jesus Christ. இது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறோம். டெஸ்பரேட் நாங்கள் ஜெபிப்போம். பிதாவை நினைத்துக்காக எங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே, என்ற வாழ்க்கையில் உண்மையை தாரமாண்டு உண்மையாக பிரசங்கிக்கிறதுக்கு உண்மையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கேட்குறவர்களுக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர், இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர், இந்த வசனங்களை கேட்டு உண்மையாக வாழ உதவி செய்யும். உண்மையை எங்களோட வாழ்க்கையில் தாரமாண்டவர். போலிகளை அகற்றும். யோவான் சாணனை குறித்து வாசித்தோமே சுவாமி, அதில் நாங்கள் 1% கூட இல்லாதவர்களாக இருக்கிறோமே கர்த்தாவே. அவனுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருந்தது. அவன் கொழுந்து விட்டு எறிகிற விளக்காக இருந்தான்னு விதத்தில் வாசிக்க. அதே போல் மக்கா கொழுந்து விட்டு எறிய அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேரையாவது ஆண்டவர் மக்கா வழி நடத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.